viewers, welcome to Tamil 360 TV. Comfort மாதிரியான ஃபேப்ரிக் கண்டிஷனர் எப்படி வீட்லயே ஈஸியா செய்ய போறோம் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆரோ வாட்டர் 200 ml, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், டினோபால் 1/2 டீஸ்பூன், சிந்தட்டிக் வினிகர் 50 ml, எசென்ஷியல் ஆயில். கார்ன்ஃப்ளவர் மாவுங்கிறது சோள மாவு. இதுல இயற்கையான ஸ்டார்ச் இருக்கு. இந்த ஸ்டார்ச் நம்ம துணிகளுக்கு ஒரு சாஃப்ட்னர் கோட்டிங்கா இருக்கும். துணிகளை புதுசு மாதிரியும் பளபளப்பாவும் வச்சிருக்கும். அடுத்து டினோபால் துணிகளுக்கு வெண்மையை கொடுக்கும். வெள்ளை துணிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒயிட்னரா இருந்து பளிச்சுன்னு வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது சிந்தட்டிக் வினிகர் அழுக்குகளையும் கரைகளையும் எடுத்துரும். துணிகள்ல பேட் ஸ்மெல் வரதை தடுக்கும். அதோட துணிகளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்து ரொம்ப நாளைக்கு துணிகளை ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணும். நம்ம மேல அதாவது அக்கல்ல உடம்புல ஏற்படுற வேர்வை ஸ்மெல்ல இருந்து பாதுகாக்கும். ஒயிட் வினிகர் சிந்தட்டிக் வினிகர் ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து எசென்ஷியல் ஆயில் வாசனைக்காக மட்டும்தான் இந்த திரவியத்தை நம்ம கலக்குறோம். அது பெர்ஃப்யூமா இருக்கலாம், சென்டா இருக்கலாம், இல்ல நமக்கு பிடிச்ச எந்த ஃப்ராக்ரன்ஸா வேணாலும் இருக்கலாம். நான் இன்னைக்கு ரோஸ்மேரி ஃபிளேவர் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஆரோ வாட்டர். நம்ம செய்ய போற ஃபேப்ரிக் கண்டிஷனர் 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆரோ வாட்டர்ல செய்யறோம். இதே டிஸ்டில்டு வாட்டர்ல செஞ்சோம்னா நம்ம செய்ய போற ஃபேப்ரிக் கண்டிஷனர் 1 வருஷம் வரைக்கும் கெடாம இருக்கும். ஓகே, இப்போ கண்டிஷனர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியில கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாம கலந்துக்கணும். இதை நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை கட்டி இல்லாம கலக்கியாச்சு. இப்போ இதை காய்ச்சிக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சதுலேருந்து கண்டினியூஸாக கலரிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை கஞ்சி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். பாருங்கள், இந்த பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிடணும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட சிந்தட்டிக் வினிகரை கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட டினோபாலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து எசென்ஷியல் ஆயில் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பர்ஃப்யூம், சென்ட், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் 2 ட்ராப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மைல்டான ஸ்மெல்லுக்கு 2 ட்ராப் போதும். இல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக ஸ்மெல் வேணும் அப்படின்னா இன்னும் 2 ட்ராப் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் கலராக வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. அவ்வளோதான், ஹோம்மேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ரெடி. நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏர் அண்ட் லிக்விட் டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏர் அண்ட் லிக்விட் டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனரை எப்படி யூஸ் பண்ணோம்னா 2 லிட்டர் தண்ணிக்கு 4லேருந்து 5 டீஸ்பூன் கலந்துக்கணும். நான் இன்னைக்கு ஜஸ்ட் வீடியோக்காக நான் யூஸ் பண்ண பவுலில் இருக்க கண்டிஷனரே யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் ஒரே ஒரு துணி தான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இந்த துணியை இந்த தண்ணியில் நல்லா ஊற வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நீங்களும் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் துணியை ஊற வைக்கும்போது 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இறுக்கி புளியக்கூடாது. அப்படியே எடுத்து கம்பியில் போட்டுடுங்க. தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து காய போட்டுருங்க. நான் இந்த துணி காஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு அயன் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, துணி நல்லா காஞ்சிருச்சு. நான் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். துணி நல்லா ஸ்டிஃபியா வாசனையா இருக்கு. இனி ஃபேப்ரிக் கண்டிஷனரை கடையில அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க. இதோட ஹோல்சேல் அடக்கு விலையே பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்குள்ள தான் வரும். கார்ன்ஃப்ளவர் 1 கிலோ 35 ரூபாய். நாம எடுத்திருக்கிறது 2 டீஸ்பூன் தான். அதோட விலை 1 ரூபாய் தான் வரும். வினிகர் 1 லிட்டர் 20 ரூபாய். நாம எடுத்திருக்கிற அளவுக்கு 1
ரூபாய் ஆகும். எசென்ஷியல் ஆயில் 25 ml ஒரு பாட்டில் 65 ரூபாய். நம்ம யூஸ் பண்ணதோட ரேட் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் தான். சோ இதோட மொத்த அடக்க விலையே பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தான். நம்ம நார்மலா கடையில வாங்கும் போது ஒரு சேஷே பாக்கெட்டே 5 ரூபாய் வந்துருது. ஆனா அதை நம்ம ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம செஞ்சிருக்க இந்த அளவு கிட்டத்தட்ட நீங்க ஒரு மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். சோ ஒரு மாசத்துக்கே நீங்க 5 ரூபாய் செலவு பண்ணா போதும். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் ஃபேப்ரிக் கண்டிஷனரை கடைகள்ல காசு கொடுத்து வாங்காதீங்க. நீங்களே இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரை வீட்ல செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.